ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கரண் அதிதியை தாண்டி சென்றாலும் காரின் வெளிக்கண்ணாடி வழியாக அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தபடியே காரை மிகவும் மெதுவாக ஓட்டி செல்கிறான். அதிதி அருகில் இருக்கும் டீ கடையில் ஏதோ விசாரிக்க ஏளனமாக சிரித்தவன், சாரி அதிதி, நீயும் உன்னுடைய அக்கா அந்தாதியும் தேடி அலைறது என்னதான். ஆனா என்ன பண்றது, நான் தான் ரொம்ப சேஃபா இருக்கேனே. என்னோட நிழலை கூட யாராலையும் தொட முடியாது. நந்திதா வேலை பார்த்த ஆபீஸ் என்னோட ஆபீஸ் தான். ஆனா என்னுடைய மேனேஜர் பாஸ்கரை தவிர இது வேற யாருக்கும் தெரியாது. வேற யாரும் என்ன பார்த்ததும் கிடையாது. நான் மும்பையில தான் சுத்தி திரிவேன். அங்க எனக்கு சில பல பிசினஸ்களும் உண்டு. ஆனா சிசிடிவி கேமரா வழியா ஆபீஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு ஆபீஸ கண்காணிச்சுட்டே இருப்பேன். ஆபீஸ மட்டும் இல்லமா, எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களை கூட நான் கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன். தாலி கட்டினவ கட்டாதவ எவ்வளா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு ஒருத்திய பிடிச்சிட்டா அவளை ரொம்ப சேஃபா என்னுடைய படுக்கைக்கு மேனேஜர் பாஸ்கர் கொண்டு வந்துடுவாரு. பெண்கள் பூ மாதிரி, அவங்களை கசக்கி பிழிய எல்லாம் மாட்டேன். அவங்களுக்கே தெரியாம பூ மேல உட்கார்ந்து தேன் உண்ணும் வண்டா தேனை மட்டும் புசிச்சுட்டு கிளம்பிடுவேன். சில பெண்களை பார்க்கும்போது ஆவேசம் அடக்க முடியாதுதான். ஆனா என்ன பண்றது, ஆவேசம் எனக்கு ஆபத்தாச்சே. அவங்க உடல்ல சின்ன நகைக்கீரல் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுமே. அடங்காத ஆவேசத்தை அடக்கிக்கவே சில பெண்களை என்னுடைய பிரைவேட் செக்ரட்டரியா வேலைக்கு வச்சிருக்கேனே. எனக்காக எதையும் செய்யற என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட என்னுடைய ஆவேசத்தை காட்டி திருப்தி அடைஞ்சிடுவேன். என்னுடைய லிஸ்ட்ல நீ இருக்காததி. ஆனா என்ன சிக்கவே இல்ல. அதனாலதான் கடைசியில காதல் வலைய வீசின. அதுல நீ சிக்கிட்ட. ஆனா என்ன பண்றது, நான் தான் ரொம்ப பிஸியா இருக்கேனே, பிசினஸ்லயும் பொண்ணுங்க விஷயத்திலயும். அதனாலேயே உனக்கு அடிக்கடி போன் பண்ணி பேச முடியறது இல்ல. இப்போ உன்கிட்ட பேசி 2 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு லேட்டானா நீயே எனக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிப்ப. ஆனா நீயும் விசாரிக்கல. அது ஏன்னு கூட நான் யோசிக்கல. அந்த அளவு நான் பிஸி. இப்பதான் அது ஏன்னு புரியுது. உன் அக்காவை கைது பண்ணி இருக்காங்க. அந்த டென்ஷன்ல என்ன நீ மறந்துட்ட. நீயும் கூப்பிடல. நீ உன் அக்கா பத்தி என்கிட்ட சொல்லி இருக்க, அந்தாதின்னு பேரை கூட சொல்லி இருக்க. ஆனா இந்த அந்தாதி தான் உன் அக்கான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னாலும் இத்தனை நாள் நான் வேணா உனக்கு போன் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நாள் தவறாம என்னுடைய அழைப்பு உன்னை தேடி வரும். உன்னுடைய வீட்டுக்குள்ள நடக்கிற ரகசியங்களை நீ ஏன் எனக்கு புட்டு புட்டு வைக்க போற. அந்தாதி கேஸ் ரகசியங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா பாரு, கடவுளா பார்த்து அந்தாதி தங்கச்சியான உன்னையே எனக்கு காதலியாக்கி அந்தாதி கேஸ் ரகசியங்களை வேவு பாக்குற ஸ்பையா உன்னை யூஸ் பண்ணிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னுடைய ஆபீஸ்ல ஒரு சின்ன துரும்பு அசைஞ்சா கூட அது உடனே எனக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸுக்கே வந்து நந்திதா பத்தி விசாரிச்சதும் நீ வந்து நந்திதா பத்தி விசாரிக்கிறதும் எனக்கு தெரியாம போகுமா? நந்திதா மரணத்துல யார் யாருக்கும் ஏதேதோ சந்தேகம் வந்துடுச்சுன்னு தெளிவா புரியுது. ஆபத்தை என்னால ஸ்மெல் பண்ண முடியுதுமா. பாஸ்கர் போன் பண்ணி ஒரு பொண்ணு நந்திதா பத்தி விசாரிக்கிறான்னு சொன்னதுமே சிசிடிவில நான் உன்னை பாத்துட்டேன். உடனே கிளம்பி வந்துட்டேன். பாஸ்கர் அப்பப்ப நடக்கிற விஷயத்த அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஆனாலும் அவருடைய கவனக்குறைவு கூட என்ன ஆபத்துல சிக்க வச்சிடும். சில விஷயங்கள்ல நானே இறங்கி வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. நந்திதா விஷயத்துல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நந்திதா மேல ஏற்பட்ட அடக்க முடியாத ஆசையால திகட்டாத தேனவளை பல முறை புசிச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எந்த பொண்ணையும் ஒரு தடவைக்கு மேல நான் தொட்டதில்ல. ஆனா நந்திதாவை அப்படி விட்டுட முடியல. அந்த அளவு சூப்பரான பொண்ணு. அங்கதான் மாட்டிக்கிட்டேன். சரி, இனிமே கவனமா இருக்க வேண்டியதுதான். உன்னுடைய அக்கா அந்தாதியை கூட ஒரு தடவை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். செம கட்ட. பார்த்ததும் அப்படியே படுக்கைக்கு இழுத்துட்டு போயிடணும்னு மனசுக்குள்ள அடங்காத ஆசை. அப்பா கிட்டயும் சரத்தங்கள் கிட்டயும் கேட்டேன். நோ சொல்லிட்டாங்க 2 பேருமே.
உன்னுடைய வேலைய உன்னுடைய ஆபீஸோட வச்சுக்க. வெளியில எங்கேயாவது வாலாட்டுன வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். முடிஞ்சா உன்னை நீ திருத்திக்க, இல்ல ஒரு நாள் நீ மாட்டிப்பேன்னு அப்பா அட்வைஸ் வேற பண்றாரு. இந்த அட்வைஸ் பண்றவங்க யாரையுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்பாவை கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்ப பாரு அட்வைஸ். நான் எங்க மாட்டிக்க போறேன்? நான் எல்லாத்தையும் சூப்பரா பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே மாட்டிக்கிட்டா கூட என்கிட்டயும் அப்பா கிட்டயும் இல்லாத காசா? அந்த காசே என்ன காப்பாத்திடும். வெளிக்கண்ணாடி வழியாக அதிதி அங்கிருக்கும் கடைகளிலும் ஹோட்டல்களிலும் எல்லாம் ஏறி இறங்கி நந்திதா பற்றி விசாரிப்பதை பார்த்தபடியே காரின் வேகத்தை மெல்ல உயர்த்தி பின் மின்னலாக பாய்ந்து மறைந்தான் கரண். மாலை வரை நந்திதா பற்றி விசாரித்துவிட்டு தனக்கு கிடைத்த தகவல்களோடு வீடு வந்து சேர்ந்த அதிதி டாக்டர் சுவாதியின் எண்ணிற்கு அழைத்தாள். அழைப்பை ஏற்றுக்கொண்ட டாக்டர் சுவாதி, அதிதி, நான் இப்ப உன்னுடைய அக்கா கிட்ட போனை கொண்டு போய் கொடுக்க முடியாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆதித்யா இப்பதான் அந்தாதி ரூம்குள்ள போனாரு. அவர் போனதும் நான் உனக்கு கூப்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தார். இதே நேரம் அந்தாதியின் அறைக்குள் வந்த ஆதித்யா நிம்மதியாக உறங்கும் அந்தாதியை சில நொடிகள் பார்த்தபடி நின்றான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைச்ச நிம்மதியான தூக்கம். தூங்கு, நல்லா தூங்கு. இனிமே தூக்கம் இல்லாத இரவுகள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. அவன் விழிகள் இப்போது இரு இருக்கைகளில் அமர்ந்து உறங்கும் பெண் காவலர்களின் மீது பதிந்தது. அவர்களும் ஆழ்ந்து உறங்குகிறார்கள். அவன் அறைக்குள் வந்ததை மூவரும் அறியவில்லை. நைட்டு இவங்க 2 பேர் கூட தூங்கல இல்லையா? பாவம், தூங்கட்டும் என்று தனக்குத்தானே கூறியபடியே அறையிலிருந்து வெளியே வந்தவன் நேராக டாக்டர் சுவாதியின் அறைக்கு வந்தான். அந்தாதி பற்றி, அவளது உடல்நிலை பற்றி விசாரித்தவன், உங்க டியூட்டி டைம் இன்னும் முடியலையா டாக்டர்? கை கடிகாரத்தை பார்த்தபடி கேட்டான். அது 6 மணியை காட்டியது. முடிஞ்சிருச்சு சார். ஆனா ஒரு நோயாளி கொஞ்சம் சீரியஸா இருக்காரு. நான் தான் அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கேன். விட்டுட்டு போக மனம் வரல, அதுதான் என்று கூறும்போது அவரது வார்த்தைகள் தழுதழுத்தது. அவர் விழிகள் நிறைந்து விட்டது. உங்களுக்கு ரொம்ப இலகுன மனசு போல. ஆமா, கொஞ்சம் மனிதாபிமானம் அதிகம். நல்லதுதான். பொதுவா மரணங்களை பார்த்து இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர்ஸ் யார்கிட்டயும் மனிதாபிமானத்தை காட்டுறதே இல்ல. நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க, அதனாலேயே அதிக மரணங்களை பார்த்திருக்க மாட்டீங்க. மனிதாபிமானம் செத்து போற அளவு உங்க மனசு இன்னும் கல்லாகலன்னு நினைக்கிறேன். சிரித்தவர், நீங்க சொன்னது சரிதான். அந்த அளவு மரணங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கலதான். அனுபவமும் ரொம்ப குறைவுதான். வேலையில சேர்ந்து 5 வருஷம் தான் ஆகுது. ஆனா கடைசி வரைக்கும் என்கிட்ட இருக்கிற மனிதாபிமானம் சாகாது சார். ரொம்ப நல்லது. ஆனா இந்த மனிதாபிமானத்தை குற்றவாளிங்க கிட்ட மறந்து கூட காட்டிடாதீங்க. அது உங்களுக்கும் உங்க வேலைக்கும் சேர்த்து உள்ள வச்சிடும். ஐ நோ சார். அப்புறம் அந்தாதி ஏதாவது சென்டிமெண்டா பேசினா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவ ரொம்ப ஆபத்தானவ. அவளை நம்பினா நீங்க ஆபத்துல சிக்கிக்குவீங்க. புரியுது சார், நான் கவனமா இருந்துக்கிறேன். அவன் எழுந்து கொள்ள, சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? நீங்க ஏன் சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க காதலியுடைய மரணம் உங்களை ரொம்ப அலட்டுதுன்னு நினைக்கிறேன். உங்க குணத்துல நிறைய மாற்றங்களை என்னால பார்க்க முடியுது. பொதுவா போலீஸ்காரங்க ஈவு இறக்கம் பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் மனிதாபிமானம் உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கவே செய்யறாங்க. அதுல நீங்களும் ஒரு தருணம் நான் நம்புறேன். அதுக்கு எதிர்மறையா நீங்க மாறிடக்கூடாதுன்ற ஆசையில தான் நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு கேக்குறேன். டாக்டர் சுவாதியை ஆழமாக பார்த்தவன், அதிதி ஏதாவது சொன்னாளா என்று கேட்டான். இந்த கேள்வியே தப்பா இருக்கே சார். அலட்சியமாக சிரித்தவனுக்கு டாக்டர் சுவாதி தன்னை சந்தேகப்படுகிறார் என்று புரிந்தது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எதிர்கேள்வி கேட்கறது பதில் ஆகாதே டாக்டர். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நோ சார், அந்தாதி என்கிட்ட எதுவும் சொல்லல. அவங்க எதுவும் சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க குற்றவாளியாச்சே. அவங்க பேசுற எதையும் கேட்க நான் தயாராகல. குட், அதுதான் உங்களுக்கு நல்லது. கடைசி வரைக்கும் இப்படியே இருங்க டாக்டர் என்று கூறிவிட்டு சுவாதியின் அறையிலிருந்து வெளியே வந்தவன், அந்தாதி எதுவும் சொல்லல, அவங்க குற்றவாளியானனால நான் எதுவும் கேட்கலன்னு சுவாதி சொல்றத நம்ப முடியாது. அந்தாதி எதுவும் சொல்லி இருக்கா, அதுல அவங்களுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு. அதனாலதான்
என்னுடைய குணத்துல மாற்றம் இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. இவங்க அந்தாதிய நம்ப ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா அந்தாதிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இவங்களால அந்தாதிய தப்பிக்க வைக்க முடியாது. இவங்க பண்ற ஹெல்ப்பால அந்தாதிக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இங்க நடக்கிற கேஸே வேற. இந்த கேஸ் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்க நடக்கும். தனக்குள் கூறிக்கொண்டபடியே வாசலை நோக்கி நடந்தான் ஆதித்யா. ஆதித்யாவின் கார் மருத்துவமனை வாசலை தாண்டி செல்லும் வரை மிகவும் பொறுமையாக இருந்த டாக்டர் சுவாதி எங்கே அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து திரும்பி வந்து விடுவானோ என்று பயந்து இன்னும் சிறிது நேரம் கழித்துதான் அந்தாதியின் அறைக்கு வந்தார். இப்போதும் அந்தாதியும் இரு பெண் காவலர்களும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டுதான் இருந்தனர். இரு காவலர்களையும் எழுப்பியவர், என்ன 2 பேர் இப்படி படுத்து தூங்குறீங்க? ரொம்ப அசதியா இருக்கு போல. அப்படின்னா பக்கத்து ரூம் காலியா தான் இருக்கு. நீங்க அங்க போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அவர்களுக்கு பரிந்து பேசுவது போல் அவர் பேச, ஆமா டாக்டர், ரொம்ப அசதியா இருக்கு. ஆனா ஆதித்யா சார் திடீர்னு வந்துடுவாரு. நாங்க பக்கத்து ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா திட்டுவாரு. அவர் வந்துட்டு போயிட்டாரே, நீங்க அவரை பாக்கலையா என்று கேட்க, வந்துட்டு போயிட்டாரா? ஐயோ, நாங்க பாக்கவே இல்ல. அப்பவும் தூங்கிட்டு தான் இருந்தீங்களோ? அப்படிதான் தோணுது டாக்டர். சரி, நீங்க தூங்குறதால உங்களை தொல்லை பண்ண வேண்டான்னு அவர் உடனே கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து பேசிட்டு தான் போனாரு. இனி அவர் வரமாட்டாரு. நீங்க பக்கத்து ரூம்ல போய் படுத்து தூங்குங்க. வெளியில தான் 2 போலீஸ்காரங்க காவலுக்கு இருக்காங்கல்ல. இப்ப நானும் செக்கப்புக்காக ரூம்ல இருக்கேன். நான் ரூம்ல இருந்து வெளியில போகும்போது வேணும்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். இல்ல டாக்டர், அதுக்கு அவசியம் இல்ல. வெளியில தான் 2 பேர் காவலுக்கு இருக்காங்களே. நீங்க போகும்போது எங்களை எழுப்ப வேண்டாம். சரி, நீங்க போய் தூங்குங்க. இருவரும் அந்த அறையிலிருந்து வெளியே செல்ல அவர்களின் பேச்சு சத்தம் கேட்டு கண் விழித்துக் கொண்ட அந்தாதி மெல்ல எழுந்து படுக்கையில் அமர்ந்தாள். காவலர்கள் வெளியே சென்றதும் அறை வாசலுக்கு வந்த டாக்டர் சுவாதி வெளியே நின்று கொண்டிருந்த காவலர்களை பார்த்து, சின்ன ஒரு செக்கப் இருக்கு, நான் கதவு சாத்திக்கிறேன் என்று கூற, ஓகே டாக்டர் என்று அவர்கள் அனுமதி அளிக்க அறை கதவை சாத்தி தாளிட்டு விட்டு அந்தாதியின் அருகில் வந்தார். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.